ശ്ലോകം 46. സഹസ്രഭഗ സംപ്രാപ്തിർദുഃഖം ചൈവ ശജീപദേ സ്വർഗാദ് ഭ്രംശസ്തദാവാസ കമലേ മാനസേ സരേ. സഹസ്രഭഗ സംപ്രാപ്തിഃ ദുഃഖം ച ഏവ ശജീപദേഃ സ്വർഗാദ് ഭ്രംശഃ തദാ വാസഃ കമലേ മാനസേ സരേ. സഹസ്രഭഗ സംപ്രാപ്തിർദുഃഖം ചൈവ ശജീപദേ സ്വർഗാത് ഭ്രംശസ്തദാ വാസ கமலே மானசே சரே. தேவேந்திரனுக்கு கூட கஷ்டங்கள் இங்க வந்திருக்கு. சகஸ்ரபகனாயிட்டு இருந்ததும் அதே மாதிரி சொர்க்கத்திலேந்து பிரஷ்டனாயிட்டு மானச சரசில தாமரைக்குள்ள ஒளிச்சு வசிக்கேண்டி வந்ததும் இந்திரனுக்கான துக்கங்களாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கௌதமனோடு சாபம் காரணம் இந்திரன் சகஸ்ரபகனாயிட்டு இருந்த கதை ராமாயணத்துல பார்க்க முடியும். பிரம்மஹத்யா பாபம் பயந்து மானச சரசில தாமரையில ஒளிச்சு வாழ்ந்த கதை பாகவதத்திலையும் இருக்கு. இதெல்லாம் இந்திரனுக்கான சங்கடங்களாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 47. ஏதே துக்கஸ்ய போக்தாரா கேன துக்கம் ந புஜ்யதே சம்சாரேஸ்மின் மகாபாகா தஸ்மா சோகம் த்யஜந்து வை. ஏதே துக்கஸ்ய போக்தார கேன துக்கம் ந புஜ்யதே சம்சாரே அஸ்மின் மகாபாகாஹ தஸ்மாத் சோகம் த்யஜந்து வை. ஏதே துக்கஸ்ய போக்தாரா கேன துக்கம் ந புஜ்யதே சம்சாரேஸ்மின் மகாபாகா தஸ்மாத் சோகம் த்யஜந்து வை. பிரம்மா சொல்றார் தேவர்கள் கிட்ட, இங்க இருக்கிற எல்லாரும் துக்கம் அனுபவிச்சவாளாக்கும் பரமசிவனோடு துக்கத்தை நான் சொன்னேனே, என்னோடு துக்கத்தை சொன்னேனே, இப்போ மகாவிஷ்ணுவோடும் தலதரிச்சு போன அந்த துக்கத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேளே, இந்த சம்சார ஜீவிதத்துல துக்கம் அனுபவிக்காதவா யாரும் கிடையாது. அதனால மகாபாகியம் பண்ணி இருக்கிற தேவர்களே, நீங்கள் நிறைய புண்ணியம் செஞ்சதுனாலேயாக்கும் தேவர்களாயிருக்க. அப்படி இருக்கிற தேவர்களே, உங்களோட சோகத்தை எல்லாம் நீங்கள் களைஞ்சிட்டு அந்த தமோ குணத்தை வேண்டான்னு வச்சுட்டு சத்குணத்துக்கு வாங்கோம். அதானது பகவான நன்னா மனசுல தியானம் பண்ணிட்டு இனி என்ன வாக்கும் செய்யணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கோ. எல்லாருக்கும் துக்க அனுபவம் இருக்கு. அதனால துக்கம் அனுபவிக்காதவா யாருமே கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு வீட்டுல துக்கம் இருக்குன்னா அடுத்த வீட்டிலையும் இருக்கு, ஊரு ஃபுல்லாவுமே இருக்கு. அதனால துக்கம் அனுபவிக்காதவாளாயிட்டு யாருமே கிடையாது. அதனால துக்கத்தை வெடிஞ்சு அந்த தமோ குணம் வேண்டான்னு வச்சுட்டு சத்குணத்துக்கு வந்தோம்னா மனசுக்குள்ள இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் போயிடும். பகவான நினைச்சது அப்படின்னாக்கா என்னவாக்கும் இனி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த பகவான் நமக்கு புத்தி ஆக்டிவேட் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. ஸ்லோகம் 48. சிந்தயந்து மகாமாயாம் வித்யாதேவீம் சனாதனே சாவிதாஸ்யதி ந கார்யம் நிர்குணா பிரகிருதி பரா. சிந்தயந்து மகாமாயாம் வித்யாதேவீம் சனாதனீம் சா விதாஸ்யதி ந கார்யம் நிர்குணா பிரகிருதி பரா. சிந்தயந்து மகாமாயாம் வித்யாதேவீம் சனாதனீம் சா விதாஸ்யதி ந கார்யம் நிர்குணா பிரகிருதி பரா. ஆதிபராசக்திய நன்னா தியானிங்கோம் அப்படின்னு சொல்லதார் பிரம்மா தேவர்கள் கிட்ட. 41வது ஸ்லோகத்துல தேவகுரு ப்ரஹஸ்பதி சொன்னார், ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான உபாயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு.
இங்க பிரம்மா தேவர்கள் கிட்ட அந்த உபாயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஞான ஸ்வரூபிணியான தேவி துக்கத்தை நகர்த்தி தருவள். அதனால ஆதிபராசக்திய தியானியுங்கோ. சனாதனையும் வித்யாதேவியுமா இருக்கிற மகாமாயைய மனசுல தியானிச்சுக்குங்கோ. நிர்குணையும் பராப்பிரகிருதியுமாயிருக்கிற அந்த ஆதிபராசக்தி நம்மளோட காரியங்களை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கிளியராக்கி நம்மளோட சங்கடங்களை இல்லாம பண்ணிடுவள் அப்படின்னு. ஸ்லோகம் 49. பிரம்ம வித்யாம் ஜகத்தாத்ரீம் சர்வேஷா ஜனனீம் ததா யயா சர்வமிதம் வியாப்தம் த்ரைலோக்யம் சஜராச்சரம். பிரம்ம வித்யாம் ஜகத் தாத்ரீம் சர்வேஷாம் ஜனனீம் ததா யயா சர்வம் இதம் வியாப்தம் த்ரைலோக்யம் சஜராச்சரம். பிரம்ம வித்யாம் ஜகத் தாத்ரீம் சர்வேஷாம் ஜனனீம் ததா யயா சர்வமிதம் வியாப்தம் த்ரைலோக்யம் சஜராச்சரம். സർവ പ്രാണികളിലെയും അന്ധക്കരണ രൂപമായിട്ട് സ്ഥിതി പണ്ണற അമ്പാளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தேவி மகாத்மியத்துல 5வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் சொல்லப்படுறது. யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமோ நம. புத்தியாக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரது. புத்தி அப்படிங்கிறது யோசனை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த புத்தி அப்படிங்கிறது ஈஸ்வரனோடு அந்த ஒரு கருணை இருந்தா நன்னா பிரவர்த்திக்கும். வேண்ட விஷயம் வேண்ட டைம்ல செய்ய முடியும். அந்த கரண ரூபமாயிட்டு எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிறது பகவானாக்கும். ஈஷாவாசம் இதம் சர்வம். பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியும் ஜகத்தை தரிக்கிறவளும் எல்லாரோடும் அம்மாவுமான அந்த தேவிய தியானிச்சுக்குங்கோம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். சராகரங்களோடு கூடின இந்த பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற மகாமாயையாக்கும் அதிபராசக்தி. பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி இந்த பிரபஞ்சத்தை தரிச்சுன்னு இருக்கிறவள் அதாக்கும் ஜகத் தாத்ரீன். எல்லாரோடும் அம்மாவா இருக்கா. சர்வ ஏஷாம் ஜனனீம். அப்படி இருக்கிற அம்பாளை தியானிச்சுக்குங்கோம் அப்படின்னு இப்படின்னு பிரம்மா தேவர்கள் கிட்ட சொன்னார். ஸ்லோகம் 50. சூதன் சௌனகாதிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கார். அதனால இங்க சூதன் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம். இத்யுக்த்வா வை சுரான் வேதா நிகமானாதிதேசஹ தேஹயுக்தான் ஸ்திதான் அக்ரே சுரகார்யார்த்த சித்தயே. தேவர்கள்கிட்ட இப்படி சொன்னார் பிரம்மா. அதுக்கப்புறம் பிரம்மா தேவகாரியங்களை சாதிக்கிறதுக்காயிட்டு மூர்த்தி ரூபம் தரிச்சு முன்னால நிக்கிற வேதங்கள் கிட்ட இப்படி ஆக்ஞை புறப்படுவிக்கிறார். வேதங்கள் எல்லாம் என்னவாக்கும் இனி செய்யணும் அப்படின்னு சொல்றார். வேதங்கள் மூர்த்தி ரூபம் தரிச்சு முன்னால நிக்கிறது அப்படின்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படி எல்லாம் வேதங்கள் அவ ரூபம் எடுத்து
தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க நின்று இருந்தா அவகிட்ட என்னவாக்கும் இனி செய்யணும் அப்படிங்கிறத பிரம்மா சொல்றார். இதி உக்த்வா வை சுரான் வேதா நிகமானாதிதேசே தேஹயுக்தான் ஸ்திதான் அக்ரே சுரகார்யார்த்த சித்தயே. இத்யுக்த்வா வை சுரான் வேதா நிகமானாதிதேசः தேஹயுக்தான் ஸ்திதான் அக்ரே சுரகார்யார்த்த சித்தயே. பிரம்மா என்னவாக்கும் சொன்னார் அப்படிங்கிறது இந்த 51வது ஸ்லோகம். பிரம்மா இப்படி சொன்னார் அப்படின்னு சூதன் சொல்லி நிப்பாட்டுறார் 50வது ஸ்லோகத்துல. 51வது ஸ்லோகத்துல பிரம்மா என்னவாக்கும் வேதங்கள் கிட்ட சொன்னது அப்படின்னு. ஸ்துவந்து பரமாம் தேவீம் பிரம்ம வித்யாம் சனாதனீம் கூடாங்கீம் ச மகாமாயாம் சர்வகார்யார்த்த சாதினீம். ஸ்துவந்து பரமாம் தேவீம் பிரம்ம வித்யாம் சனாதனீம் கூடாங்கீம் ச மகாமாயாம் சர்வகார்யார்த்த சாதினீம். ஸ்துவந்து பரமாம் தேவீம் பிரம்ம வித்யாம் சனாதனீம் கூடாங்கீம் ச மகாமாயாம் சர்வகார்யார்த்த சாதினீம். வேதங்களே அப்படின்னு கூப்பிடுறார் பிரம்மா. நீங்கள் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியும் சனாதனியும் ரகசியமூர்த்தியும் சர்வ காரியங்களும் சாதிக்கிறதுக்கு சமர்த்தையும் மகாமாயையும் சிரஷ்டையுமாயிருக்கிற தேவிய ஸ்துதியுங்கோ அப்படின்னு சொல்றார். ஞானம் இருந்தாதான் ஞானத்துக்கு அப்பாற்பட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அறிவு இருந்தாதான் அறிவுக்கு அப்பாற்பட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். வேதங்கள் இங்க முன்னால நிற்கிறா. அந்த வேதங்கள் கிட்ட பிரம்மா சொல்றாள், உங்களோட சொரூபம் அப்படிங்கிறது அதிபரா சக்தியாக்கும். சர்வ காரியார்த்த சாதினி, செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் செஞ்சத மாற்றம் பண்ணி செய்யறதுக்கும் தேவிக்கு சாதிக்கும். ஸ்ருதிகள் அப்படிங்கிறது தேவர்களோடு அறிவோடு டோட்டலா இருக்கிற ஒரு பாவமாக்கும். இந்திரியங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கிற இந்த உலகத்துல தேவி அந்த கரணமாயிட்டு எல்லா சரீரங்களிலையும் ஸ்திதி பண்ணறா. அப்படி இருக்கிற தேவிய எல்லாரும் ஸ்துதியுங்கோ. ஸ்லோகம் 52. தத்ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய வேதா சர்வாங்க சுந்தரா துஷ்டுர்ஞானகம்யாம் தாம் மகாமாயாம் ஜகத்ஸ்திதாம். தத் ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய வேதாஹ சர்வாங்க சுந்தராஹ துஷ்டுவுஹு ஞானகம்யாம் தாம் மகாமாயாம் ஜகத்ஸ்திதாம். தத்ஸ்ருத்வா வஜனம் தஸ்ய வேதா சர்வாங்க சுந்தரா துஷ்டுர்ஞானகம்யாம் தாம் மகாமாயாம் ஜகத்ஸ்திதாம். ஜகத்ஸ்திதாம் அப்படின்னா தேவி ஸ்திதி செய்யறது இந்த பிரபஞ்சத்துலதான். நம்ம கிட்டேந்து நகந்தொன்னும் தேவி ஸ்திதி பண்ணலை. இந்த பிரபஞ்சத்திலேயே தான் தேவி இருக்கா. நம்ம வேற பிரபஞ்சம் வேற அப்படின்னு கிடையாது.
நம்மளும் இன்க்ளூட் ஆனதாக்கும் இந்த பிரபஞ்சம். இந்த சலிக்கிற அசையற பிரபஞ்சத்துல தேவி ஸ்திதி பண்ணறா. நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவங்களிலேயாக்கும் தேவி இருக்கா. போதத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. போத மண்டலத்துக்குள்ள சூஷ்மமாய் ஸ்திதி பண்ணறா தேவி. தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாதது, அனுபவிக்கிறதுக்கு முடியாததோ கிடையாது பரமமான அந்த ஸ்திதி. அதனாலேயே வேதங்கள் ஞானத்தால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற தேவியான அதிபராசக்திய ஸ்துதிச்சா. வேதங்களோடு ரூப சௌந்தர்யம் அப்படிங்கிறது வேதங்களோடு வாக்குகளோடு ஸ்ட்ரக்சர் ஆக்கும், கடனை நாலெட்ஜ் ஆக்கும் வேதம் அப்படின்னாக்கா. வாக்குகளால வேதம் அப்படிங்கிறது பிரகடமாகிறது. அப்படி இருக்கிற வேதங்கள் கிட்ட பிரம்மா தேவிய ஸ்துதிக்க சொன்னதுனால வேதங்கள் தேவிய ஸ்துதிக்கிறா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது. அம்பாளை ஸ்துதிக்கணும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். ஸ்துதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். 18 புராணங்களில எந்த புராணத்தை எடுத்து பார்த்தானாலும் பல பல ஸ்துதிகளை பார்க்கலாம். நாரத ஸ்துதி, அதே மாதிரி அகஸ்திய ஸ்துதி, இப்படி என்னெல்லாமோ நிறைய நிறைய ஸ்துதிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். தேவதா உபாசனைக்கு இருக்கிற ஒரு மார்க்கமாக்கும் ஸ்துதி அப்படிங்கிறது. நம்மளோட போதம் அப்படிங்கிற சத்தியம் அதுதான் தேவதை அப்படின்னு சொல்லப்படுறது. நம்மளோட உள்ளுக்குள்ள சூஷ்மமாயிட்டு இருக்கிற ஆனந்தத்தை வெளியில பிரகடனப்படுத்துறதுக்கான வழியாக்கும் ஸ்தோத்திர உபாசனை அப்படிங்கிறது. எத்தனையோ நாமங்கள் பகவானுக்கு இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்தானா 1000 நாமங்கள், லலிதா சகஸ்ரநாமம் எடுத்தா 1000 நாமங்கள். அப்படி பார்த்தானா 1000 நாமம் தான் பகவானுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நாமங்கள் இருக்கு. அதுல இருந்து முக்கியமான ஒரு சிலரை எடுத்து 1000 நாமங்கள் ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே 8 ஸ்லோகங்கள் இன்க்ளூடா இருக்கிற ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதுக்கு பேரு அஷ்டகம். கணேச அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டகம், இப்படின்னு எல்லாம் எல்லாத்துக்கும் அதற்கான சக்திகள் இருக்கு. ஸ்துதிகள் கேட்கறதுக்கு பிரியமிருக்கிற அம்பாள், பகவான ஸ்துதிக்கிறதுக்கு உபயோகிக்கிற வாக்குகளாக்கும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. நம்ம வழியா பகவான ஸ்துதிக்கிறதும் பகவான் தான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவான ஸ்துதிக்கிறவாள பகவானும் துதிப்பர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இப்படி ஸ்துதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஜெபிச்சு தேவதைக்கு பிரீதி உண்டாகிறத அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கும் கிடைக்கும். இஷ்ட தேவதைய ஸ்துதிக்கிறத நமக்குள்ள ஆனந்தம் அப்படி பிரகடமாகும்.
சிலவாளுக்கு மகாவிஷ்ணுவாயிருக்கும் இஷ்டதேவதை, சிலவாளுக்கு அம்பாளாயிருக்கும், சிலவாளுக்கு லட்சுமி தேவியாயிருக்கும், சிலவாளுக்கு சரஸ்வதி தேவியாயிருக்கும், சிலவாளுக்கு ஐயப்பனாயிருக்கும், சாய்பாபாவாயிருக்கும், முருகராயிருக்கும், கணபதியாயிருக்கும். அப்படி இஷ்ட தேவதைய ஸ்துதிக்கிறத நம்ம அதுல லயிச்சு போயிடுவோம். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு பிரகடமாக உணர முடியும். புலகாங்கிதம் உண்டாகும். கண்ணிலேந்து தாரதாரையாயிட்டு கண்ணீர் கொட்டும். ஆனந்த கண்ணீர். வார்த்தைகளெல்லாம் அம்பாளை ஸ்துதிக்கிறதையோ இஷ்டதேவதைகளை ஸ்துதிக்கிறதையோ அது ஒரு கோர்வையாவே வராது, எடரும். ஸ்துதிக்கிற பக்தன் அதே மாதிரி நம்ம ஸ்துதிக்கிற பகவான் அதே மாதிரி ஸ்துதிக்கிறதுக்கு உபயோகிக்கிற அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் அம்பாள்தான். அஷ்டாங்க யோகச்சரியை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் ஆக்குமே. சுகமமான பக்தி மார்க்கமாக்கும் ஸ்துதிக்கல் அப்படிங்கிறது. பகவானை ஸ்துதிச்சு ஸ்துதிச்சு மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் இல்லாமாயி இது வழி பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிரேஷ்டமாக்கும் இந்த ஸ்துதி அப்படிங்கிறது. அதனாலேயாக்கும் பிரம்மதேவர் சொல்றார், பகவான ஸ்துதியுங்கோ, மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் களையுங்கோ, தமோ குணத்தை உபேட்சிச்சுடுங்கோ, சத்குணத்துக்கு வாங்கோ. என்னவாக்கம் செய்யணும் அப்படிங்கறது அம்பாளே உங்க மனசுல தோண வைப்பர் அப்படின்னு தேவதைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இங்க வேத ஸ்வரூபங்களுக்கு பகவானை ஸ்துதிக்கிறதுக்கு சொல்றார் பிரம்மா. அப்படி வேதங்கள் அம்பாளை நன்னா ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம்.